ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாரிஸ் 2024 ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கேம்ஸ். ஏன்னா நீங்க டோக்கியோ பத்தி சொன்னீங்க. ரியோலயும் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து 0 தான். ஷூட்டிங்ல மெடலே ஜெயிக்கல. லண்டன்ல வந்து 2 ஜெயிச்சிருந்தோம். விஜயகுமார் வந்து சில்வரும், ககன் நரங் பிரான்ஸும் அடிச்சிருந்தாரு. ஸோ தொடர்ந்து 2 ஒலிம்பிக்ஸா நம்ம வந்து மெடலே வாங்காது மிகப்பெரிய செட்பேக். ஷூட்டிங்கிற ஸ்போர்ட்டுக்கே ஒரு பின்னடைவு. ஸோ அதனால பயங்கர ப்ரெஷரோட வந்தாங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு. 20 பேருக்கு மேல உள்ள ஒரு அணி, ஷூட்டிங் அணி வந்தது. ஆரம்பம் கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தது. ஆனால் ஷூட்டிங்க்கு மட்டும் இல்ல, என்டையர் இந்தியன் கண்டிஞ்சென்ட்டுக்கே நம்பிக்கை கொடுத்துட்டாங்க மனு பாக்கர். அந்த 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் இண்டிவிஜுவல் அடிச்சது வந்து நம்ம கண்ட்ரிக்கே பெரிய லிஃப்ட். சரப்ஜோத் வந்து ஃபைனல ரொம்ப மைரடியில மிஸ் பண்ணாரு. அவருக்கும் நம்பிக்கை எப்படி வந்ததுன்னா, மனு பாக்கர் இருக்காங்க, அவங்க ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்க, அந்த வின்னிங் ஃபீலிங்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்திருக்கு.